ஹாய் லெஃப்டிஸ். யார் சாமி இவன்? இந்த கூகுள்காரன் சும்மாவே இருக்க மாட்டேங்கான். எப்போ இந்த சேட் ஜிபிடி வந்ததோ அன்னையில இருந்து இவனும் ஏதோ பண்ணி பார்க்கான். ஆனா அந்த சேட் ஜிபிடியே மிஞ்ச முடியல. அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆர்னு புதுசா ஒன்னு ரிலீஸ் பண்ண போறான். என்னங்க இது? ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆர்னா என்ன ப்ரோன்னு கேப்பீங்க. எதையாச்சும் சொல்லியா? ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆரை பத்தி நமக்கு தெரியணும்னா முதல்ல விஆர், ஏஆர் அண்ட் எம்ஆர் பத்தி தெரிஞ்சிருக்கணும். விஆர்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. இதை நீங்க நிறைய இடத்துலயே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கம்ப்ளீட்லி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபீச்சர்ஸா நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து காட்டும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மெட்டாவுடைய கொஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாமே விர்ச்சுவல் ரியாலிட்டி தான். நெக்ஸ்ட் ஏஆர். ஏஆர்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல கேமரா ஓபன் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட போட்டோ பிடிச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு தேவையான ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரியே காமிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸை நமக்கு ஏத்த மாதிரியே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா போக்கிமான் கோ கேம். இந்த கேம் ஆன் பண்ணா வீடியோ கேம்ல போக்கிமான் கேமரா மூலியமா நம்ம போற இடத்துல ஃபுல்லா வரும். தேர்ட்ல பார்க்க போறது என்னன்னா எம்ஆர். எம்ஆர்னா என்னன்னா மிக்ஸ்டு ரியாலிட்டி. அந்த பேர்லயே பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கு, மிக்ஸ்டு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஏஆர் அண்ட் விஆர் ரெண்டுமே கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் மிக்ஸ்டு ரியாலிட்டி, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எக்ஸ்ஆர்க்குள்ள வருவோம். எக்ஸ்ஆர்னா என்னன்னா ஏஆர், விஆர் அண்ட் எம்ஆர் இந்த மூணுமே கம்பைன் ஆகி உருவாக்கப்பட்டதுதான் எக்ஸ்ஆர். இப்போ இந்த எக்ஸ்ஆர்ல கூகுளால உருவாக்கப்பட்ட சேட் பாட்டான ஜெமினியை உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் புதுசா வரப்போற ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆர்னு அறிமுகம் பண்ண போறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இந்த ஹெட்செட்டுக்கும் மித்த ஹெட்செட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கேட்டேனா இல்ல, இதுல விர்ச்சுவல் ரியாலிட்டியை மட்டும் பார்க்காம கூகுளுடைய சேட்பாட்டான ஜெமினியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுனால, ஹே ஜெமினி கேன் யூ பிரிங் தி ட்ரிப் பிளானர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ மட்டும் கேட்டா மட்டும் போதுமா, அது ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து கொடுத்துருமா. மட்டும் இல்லாம ஒரு யூடியூப் வீடியோவை இதை வச்சு பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோல வர பிளேஸ் எங்க இருக்குன்னு இதுல கேட்டா மட்டும் போதுமா, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய கூகுள் மேப்ல அது சர்ச் பண்ணி ஈஸியாவே உங்களுக்கு 3Dல காமிக்குமா. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சரி, இப்ப நம்ம மெயின் கண்டென்ட்க்கு வருவோம். என்னால முடியலடா. நம்ம போற ஸ்பெக்ஸ்லயே அந்த லென்ஸ்லயும் ஜெமினியை செலுத்தி அசத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல ஏஆர், ஜியோ ஸ்பெஷல் ஏபிஐஸ் அப்படிங்கிற அனிமேஷன்ஸ், லைவ் வியூஸ், அப்புறம் டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரு சின்ன மொபைலையே நம்ம கண்ணில் வச்சு செலுத்துற மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெக்ஸ்ல ஒரு 3 கீ ஏரியாஸ் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா உங்க மொபைலை எடுக்காமலே உங்க மொபைல்ல வந்த மெசேஜஸ் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே வாசிச்சு காமிக்கும் நீங்க கேட்ட உடனே. செகண்ட் திங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க, உங்களுக்கு புரியாத லாங்குவேஜை இனி நீங்க கூகுள்ல போய் டிரான்ஸ்லேட் அடிக்கவே வேண்டாம். இதுக்கு பதிலா இந்த ஸ்பெக்ஸ் போட்டு இதுல என்ன எழுதியிருக்குன்னு ஜெமினிட்ட கேட்டா மட்டும் போதும், ஈஸியா அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கண் முன்னாடியே வந்து வாசிச்சு காமிக்குங்க. மூணாவது ஏஐ விஷன். இதை போட்டுட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் மறந்து வச்சிட்டீங்களாவோ, நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் தேவைப்படுதுன்னா இதுகிட்ட கேட்டா போதும், டக்குன்னு அந்த ஆப்ஜெக்ட் இது பக்கத்துல இருக்குன்னு கரெக்டா அடிக்குங்க. ஸோ அவ்வளவுதான் லெஃப்டிஸ் டுடே வீடியோ. ரைட், ஆல் ஓவர்